ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஹஜ் செஞ்சுட்டு திரும்புறாங்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று, அன்று பிறந்த பாலகனை போன்று. அப்படின்னா என்ன? அன்னைக்கு பிறந்த குழந்தை ஏன் சொல்லணும்? அதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு எந்த பாவமும் இருக்காதோ அதுபோல அந்த ஹஜ்ஜி செஞ்சு வரக்கூடிய ஹாஜி அவருக்கும் எந்த விதமான பாவம் இருக்க போறதில்லை, அவருக்கு எந்த விதமான பாவமும் இருக்காது அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரிதான், உண்மைதான். ஏன் அது பாவம் இல்லாத நபர்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாவம் இல்லாத நபர்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் அன்று பிறந்த பாலகன்னு சொன்னாங்க? அப்போ அதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் சொல்றாங்க, அன்று பிறந்த பாலகன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பிறந்த குழந்தை என்ன வேணும்னு சொன்னாலும் எப்படி தாயை அது டிபெண்ட் பண்ணி இருக்குமோ. குழந்தை என்னங்க செய்யும்? வயிற்ற வலிக்குது, கையாமையான்னு கத்தும். அம்மா காரி வந்து என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், வயிற்றுக்கு ஏதாவது தடவணுமா, அது தடவணுமா, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. பசிக்குது, வேகமாக வந்து அந்த பசிக்குதுன்னு கத்தும் அந்த குழந்தை, வேகமாக அவங்க அம்மா வந்து பால் கொடுப்பாங்க. தலைவலியாக இருக்குது, அதுக்கும் கத்தும். எல்லாமே கத்துறது தான், எல்லாமே அழுகிறது தான், எல்லாமே எப்படி அந்த குழந்தை தன்னுடைய தாயை நாடி இருக்குமோ அதுபோல அந்த ஹாஜி ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னா, அன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி தாயை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ அதுபோல இந்த ஹாஜி அல்லாஹ்வை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு.